ஹலோ சார், நான் ஜெசிகா பேசுகிறேன். சொல்லுங்க ஜெசிகா. புதுசாக ஒரு ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு. இடி குரூப் ஆஃப் கம்பெனின்னு புது கம்பெனி. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா சார்? கேள்விப்படாத பேரா இருக்கே. ஆமாம் சார், இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லா ஜாப்க்கும் வேக்கன்சி இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். ஹலோ சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? புது கம்பெனி அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த கம்பெனி டாப்பாக வந்துடும். அதனால சின்ன கம்பெனி பெரிய கம்பெனின்னு பார்க்காம நீங்கள் அங்கே போகலான்னு எனக்கு தோணுது சார். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஜெசிகா, நான் பார்க்குறேன். நீங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பி விடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சு, ஜாபை ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமாம், அது ஒரு பெரிய கதை. அதை பற்றி பேசி எதுக்கு மூடு ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு. என்னவோ இப்போ எதுக்கு எழுந்த? வா வந்து உட்காரு. இல்லை வேண்டாம். எனக்கு வேணும். என்ன வேணும்? என் மடியில் படுத்து இருந்தில்ல, அது எனக்கு வேணும். உன்னை யார் எழுந்திருக்க சொன்னா? சரி வா, கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஹலோ மேடம், நீங்க யாரு? நாதியா? அதான் இல்லை, உன் பேரு மிஸ்ஸஸ் தியா ஆதிதேவ். இந்த ஆதியோட மிஸ்ஸஸ். அதனால நான் சொல்றதுதான் செய்யணும். சரியா? முடியாது. ஏன் ஏன் நான் சொல்றது செய்ய முடியாது? மிஸ்டர் ஆதி, நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் தான் மிஸ்ஸஸ் ஆதியாச்சே. இனிமே நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்றதான் செய்யணும். புரிஞ்சுதா மிஸ்டர் ஹஸ்பண்ட்? உன்னை ஐயோ காப்பாத்துங்க. ஏய் நில்லு, இங்க வரேன். ஏங்க காஃபி? இங்க வை. ஏங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும். எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னங்க எதுவும் பேச மாட்டீங்க? இல்ல, நீ நல்ல விஷயம் சொல்றியே, அதான் யோசிக்கிறேன். ஏன் நான் நல்ல விஷயம் சொன்னா அது என்ன கெட்ட விஷயமா தான் இருக்குமா? இந்த ஆளு ரொம்ப ஓவரா தான் போறாரு. என்ன சொல்லு? எல்லாம் நம்ம நிலாவை பத்தி தான். நிலாவை பத்தியா? நிலாவை பத்தி நீ ஒன்னும் நல்லதாலாம் நினைக்க மாட்டியே. ஏங்க இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை நம்புங்க, நிலாவுக்கு நான் எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன். நீ வர விட மாட்ட, நீ வர வைக்காம இருந்தாலே போதுமே. ஏங்க நான் பழைய காமாட்சி இல்லைங்க, புதுசா மாறி வந்திருக்கேன். சரி, நீ விஷயத்த சொல்லு. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு நான் சொல்றேன். நிலா இன்னும் ஒரு மாசத்துல படிப்பை முடிக்க போறா. இனியும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு, அதான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நினைச்சேன் நீ வில்லங்கமா ஏதாவது ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருவேன்னு நினைச்சேன். அவளுக்கு இப்போ எதுக்கு கல்யாணம்? இல்லைங்க, நம்ம அர்ஜுனும் இருக்கான். அதான் பொண்ணை விட்டுட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க. அதான் முதல்ல நிலாவுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு. ஏய், நீலா சின்ன குழந்தை. ஆமாம் ஆமாம், பால் குடிக்கிற குழந்தை. அவளுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. அர்ஜுனுக்கு பாரு வேணா. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இந்த ஆள் விடமாட்டார் போலையே. எப்படியாவது இந்த ஆள் மனசை மாற்றி நிலாவுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தியே ஆகணும். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன மனசுக்குள்ளே பிளான் போடுறியா?
இல்லைங்க, அதெல்லாம் நான் எங்கே பண்ண போகிறேன். நான் நிலாவோட நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, நம்ம தானுங்க பார்த்து பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் அவளை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பொண்ணு என்னமோ இவர் பெத்த பொண்ணு மாதிரி நிலாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பற்றி இந்த ஆள் கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறாரா பாரு. இங்க பார், இனிமே நிலாவுக்கு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை பாக்குற நீ என் முன்னாடி வந்து நிக்காத. அப்புறம் நீ என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது. அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் முந்திக்காத, முந்திரி கொட்டா மாதிரி வழிவிடு. ச்சே, இந்த ஆள் ஏன் இப்படி இருக்காரு? அண்ணன் மேலேயும் அண்ணன் பொண்ணு மேலேயும் வைக்கிற பாசத்தை சொந்த பொண்ணு மேலே வச்சா என்னவா? என்னமோ உலகத்திலேயே இல்லாத பொண்ணு மாதிரி அவளை இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அவர் அப்படி தான் சொல்லுவார். எப்படியாவது நிலாவுக்கு நம்ம தான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். மாப்பிள்ளை பார்க்குறேன், அந்த நிலாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஐயோ, அந்த சாந்தி மேம் கிளாஸு ஒரே அழுவு. போய் ஒரு காஃபி குடிச்சாதான் நல்லா ஃப்ரெஷ் ஆக முடியும். நான் போகிறேன், சரியா? வா போகலாம். என் அண்ணியை பார்த்தியா? என்னது அண்ணியா? எனக்கு தெரியாம உனக்கு யாரு அண்ணி? வேற யாரு? ஜெனிஃபர் தான். ஓ சரி சரி. என்னடி சத்யா சைலண்ட் ஆயிட்ட? நான் சைலண்ட் ஆகலையே, நான் நார்மலாக தானே இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ம், ஏய் இங்க வா. ஏய் உங்களை தான், இங்க வா. இவர் எதுக்கு கூப்பிடுறாரு? தெரியல. அதுக்கு எதுக்கு நீ இப்படி பயப்படுற? அவர்லாம் ஒரு ஆளு, அவருக்கு போய் இப்படி பயப்படுற? அவர் செம்ம ஜாலி டைப்பு, நல்ல ஸ்வீட்டாக பேசுவார். ரொம்ப தான் ஸ்வீட்டாக பேசுவார். ஏய் கூப்பிட்டு இருக்கேன்ல, இங்க வா. இதோ வரேன் சார். போடி சார், சொல்லுங்க. நீலா நீ கிளம்புமா, நான் இவளை தான் கூப்பிட்டேன். ஏனிலோ போகாது, இங்கே இரு. ஏய் இவருக்கு எதுக்கு நீ இப்படி பயப்படுற? ஏ ப்ளீஸ் டி போகாது. சரி இரு, பரவாயில்ல சார், நான் சத்யாவை கூட்டிகிட்டு போகிறேன். ஓ அப்போ நீ ஒன்று பண்ணு, லைப்ரரியில் ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ராகுல் சார் நோட்ஸ் கேட்டாருன்னு சொல்லு. அவங்க கொடுப்பாங்க, எடுத்துட்டு போய் ஆஃபீஸ் ரூமில் என்னோட பிளேஸில் வச்சுடு. ஓகே சார். ஏன் நிலா போகாது? சுத்தம். ஏய் சார் என்ன கிளாஸ்லேயே இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்க. இல்லை சார், பிரேக் டைம். பிரேக் டைம்னா நீ பாட்டு சுற்றுவியா? தலை வலிக்குது, காஃபி குடிக்கலான்னு கேன்டீன் போக வந்தோம் சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை சார், நிஜமா அதுக்கு தான் வந்தோம். சரி சரி, நீ போய் கேன்டீன் போய் உனக்கு ஒரு காஃபி எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வா. சார் சொல்றத செய். ஓகே சார். சுகர் கம்மியா கொடுங்க. அண்ணா 2 காஃபி. என்ன இது, நம்ம நிக்கிறதையே பார்க்காம போற? உங்க இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டு கொடுங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய் ஏய் சத்யா, ஏய் என்ன ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? நீ பாட்டுக்கு வேகமா வந்த, பதட்டமா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஒன்றும் இல்லை. அண்ணா காஃபி ரெடியா? தேங்க்ஸ் அண்ணா. என்னாச்சு இவளுக்கு? ஒரே பதட்டமா வந்தா, காஃபி வாங்கிட்டு போறா, 2 காஃபின்ட்டு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு ஓடுறா.
இவன் எதுக்கு இவனுக்கு காஃபி எடுத்துட்டு போறா? ஏதோ மிரட்டி வச்சிருக்கான், அதான் இவ பயந்துட்டு ஓடுறா. என்ன பேசுறான்னு பாப்போம். சார் காஃபி. என்ன ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்திருக்க? ஒன்னு ரெண்டு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். மறந்துட்டேன் சார். சரி ஓகே, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நீ குடிச்சிட்டு குடு. ஏய் சத்யா, என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க? குடிச்சிட்டு குடுன்னு சொன்னேன். இல்லை சார், எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. குடிச்சிட்டு குடுன்னு சொன்னேன். முடியாது சார். ஏய் காலேஜ் கேம்பஸா இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. என் கண்ணு முன்னாடி இவ்வளோ நடக்குது, இதை பார்த்து நான் சும்மா இருக்க வேண்டிய நிலைமை. டேய் ராகுல், தனியா மாட்டு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அவகிட்ட பேச உனக்கு வாயே இருக்காது, உன் வாயை உடைக்கிறேன். திமுற கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவகிட்ட அதிகாரம் பண்றியோ, அந்த காலையும் உடைக்கிறேன். எதுக்கு அழற? உன்னை நான் என்ன பண்ணேன்? முதல்ல அழறத நிறுத்து. இந்த பார், நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தினம் இந்த மாதிரி நீ எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தரணும். அதுக்கு ஜஸ்ட் ட்ரையல் தான் பார்த்தேன். இப்போ அதுக்கு எதுக்கு நீ அழற? இப்படிதான் தினமும் அழுவியா? ஹலோ ராகுல் சார், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்ன எதுக்கு தேடுன? நம்ம காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் வச்சு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்கலான்னு இருக்காங்க, பெஸ்ட் டீச்சர் அவார்டு. அதுக்கு உங்களை தான் எல்லாரும் செலக்ட் பண்ண போகிறாங்களாமே, அதான் பார்த்து விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சார் நான் போகலாமா? நீ போமா சத்யா, எனக்கு சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்கு. நீ கிளம்புமா. ஓகே சார், தேங்க்யூ. ஏய் என்ன ஃபேக் இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டு வந்திருக்கியா? அது ஃபேக்னு உங்களுக்கே தெரியுதா? அதானே, உங்களை எப்படி பெஸ்ட் டீச்சராக செலக்ட் பண்ணுவாங்க? ஆனால் நான் உங்களை தான் சொல்லுவேன், நீங்கள் தானே ரொம்ப லவ்விங்கான டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. இப்படி வெறித்தனமாக ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுற டீச்சரை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தான் பெஸ்ட் டீச்சர் அவார்டு. நான் வரேன் சார். ஏய் புடி வச்சு பேசுறியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே, எல்லாரோட ரெசியூமையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜசேகர் சொல்லுடா, எல்லாம் ரெடியா? இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு 1 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லஞ்ச் பிரேக் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். ஹெச்ஆர் தோ இவங்களை இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சுருக்கேன். இன்டர்வியூவில் வச்சு தான் எல்லாரையும் செலக்ட் பண்ணும். ஓகே ஓகே. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், என் பொண்ணு நல்ல டேலண்டானவ, டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள் இன்டர்வியூ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்திருக்கலாமேடா. அவள் டீச்சர் வேலையை விட்டு வரமாட்டான், அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கான். அதனால நானும் கட்டாயப்படுத்தலை. ஓ சரி, அப்போ போய் சாப்பிட்டு வந்துடலாம். வந்த உடனே இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாடா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் சார். இங்கே இன்டர்வியூ எங்கே நடக்குது? இந்த ஃப்ளோரில் தான் சார். இப்போ லஞ்ச் பிரேக் 1 o'clock மேலே வாங்க. ஓ ஓகே மேடம். சார். யா மேடம். சார் உங்கள் ரெசியூமையை கொடுத்துட்டு போங்க. உங்கள் பேர் வரும்போது கூப்பிட்றேன். ஷார்ப்பாக 1 o'clock இங்கே அசம்பிள் ஆகிடுங்க. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ.